Hi everyone. Today நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டிங்கன்னா drawing tools பார்க்க போறோம். ஓகேங்களா? என்னென்ன drawing tools னு சொல்லி கேட்டிங்கன்னா லைன், சர்க்கிள், ஆர்க் இந்த மூணு எப்படி டிரா பண்ணனும் சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? AutoCAD அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே AutoCAD ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா யூனிட் செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ UN என்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு டெசிமல் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கும். ஸோ ஒன்று எடுத்துக்கிறேன். நான் வரைய மில்லிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம லைன் பார்க்க போகிறோம். லைனை கிளிக் பண்ணிட்டு நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணும்போது எனக்கு லைன் இந்த மாதிரி எனக்கு பெண்ட் ஆகி வருது. எனக்கு ஒன்லி ஸ்ட்ரைட் லைன் தான் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஆனால் எனக்கு லைன் எனக்கு பெண்ட் ஆகி வருது. பட் எனக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வேணும். நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணி ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் F8 ப்ரெஸ் பண்ணி ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆர்த்தோ ஆன் ஆகிடுச்சுங்களா? ஸோ இப்போ எனக்கு லைன் ஸ்ட்ரைட் லைன் தான் வேணும். எனக்கு 0, 90, 180 அண்டு 270. ஓகேங்களா? பட் ஆனால் எனக்கு இந்த லைன் ஒரு 45 டிகிரி எனக்கு பெண்ட் ஆகி வரணும், இல்லை எனக்கு ஒரு 60 டிகிரி அந்த லைன் எனக்கு பெண்ட் ஆகணும்னா ஜஸ்ட் நீங்கள் டேப்பை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ்லேருந்து ஆங்கிள் போய்க்கிறோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆங்கிள் போயிடுச்சுன்னா எனக்கு ஆங்கிள் எவ்வளோ 45 டிகிரி பெண்ட் ஆகணும். அதேமாதிரி எனக்கு டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோனா 1000 டிஸ்டன்ஸ். ஸோ 1000 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த போயிடுச்சுன்னா எனக்கு 1000 டிஸ்டன்ஸில் எனக்கு ஒரு 45 டிகிரி மேலே போயிடுச்சுங்களா? ஸோ சேம் இப்போ திரும்பவும் நான் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு திரும்பவும் 1000 டேப் எனக்கு எவ்வளோ டிகிரினா 45 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 45 நான் லாஸ்ட் டைமில் 1000 போல் 100 கொடுத்துட்டு அதனால தான் எனக்கு சின்னதாக மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் திரும்ப ஸ்ட்ரைட் லைனோட நான் ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். திரும்ப எனக்கு ஒரு 45 எனக்கு மேலே போனால் நான் 45 டிகிரி கொடுத்தேன். திரும்ப எனக்கு ஒரு 500 டேப் 45 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு லைன் எனக்கு மேலே போயிடுச்சுங்களா? ஸோ ஸ்ட்ரைட் லைனாக வேணால் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு லைன் அங்கங்கே பெண்டு வேணால் நீங்கள் டேப் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் பெண்டு வேணும் சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரேடியஸ், டயாமீட்டர், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், tan ரேடியஸ் அண்டு tan. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரேடியஸ் பார்ப்போம். ரேடியஸுக்கும் டயாக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா டயானா எனக்கு முழு சர்க்கிளோட டயாமீட்டர். ஓகேங்களா? ரேடியஸ்னால் எனக்கு ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ரேடியஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரேடியஸை கிளிக் பண்ணி இதில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்னோடய ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 1000 ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது 1000 ரேடியஸ். சேம் அதே டயாவை எடுத்துக்கிறேன். சேம் நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணி டயா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டயா எனக்கு 1000. ஸோ உங்களுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கோம். எனக்கு இந்த இடத்துல 1000 ஃபுல் டிஸ்டன்ஸ், சர்க்கிளோட ஃபுல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு டயாமீட்டர்னா சர்க்கிளோட ஃபுல் டிஸ்டன்ஸ், ரேடியஸ்னால் சர்க்கிளோட ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு டயா 1000க்கும் ரேடியஸ் 1000க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் இங்கேருந்து எடுக்கும்போது எனக்கு 1000 டிஸ்டன்ஸ் இருக்குங்களா? ஓகேங்களா? இது எனக்கு ரேடியஸ். இதே சேம் லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த எண்டுலேருந்து எடுக்கிறேன். இப்போ இதோட ஆஃப் யூனிட் எனக்கு 500 தான் இருக்குது. ஆனால் நான் இது கொடுத்த டயாவோட 1000. ஸோ டயாங்கும் போது எனக்கு ஃபுல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஃபுல் டிஸ்டன்ஸ் 1000 இருக்குங்களா? ஸோ இதுதான் டயாவுக்கும் ரேடியஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டயா ரேடியஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுவீங்க. பட் உங்களுக்கு டயாவும் கொடுக்கல, ரேடியஸும் கொடுக்கல. பட் ஆனால் இந்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? 2 பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஆனால் அந்த சர்க்கிள் உங்களுக்கு ரேடியஸும் தெரியாது, டயாமீட்டரும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 பாயிண்ட் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பாயிண்ட் சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னோட 2 பாயிண்ட் எப்படி கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட் கிளிக் பண்ணி டயா உனக்கு கிரியேட் ஆகிடுச்சுன்னா இது எப்படி கிரியேட் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 2 லைனுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரெண்ட், இந்த 2 லைனுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குங்களா? அந்த டிஸ்டன்ஸுக்கு அதுவே கால்குலேட் பண்ணி சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு 2 பாயிண்ட் இருந்துச்சு, அதனால் 2 பாயிண்ட் சர்க்கிள் பண்ணிட்டீங்க. ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் 1 எஸ்கேப், சேம் லைன், என்டர். பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 இந்த 3மே அன்இவன் பாயிண்ட். ஆனால் எனக்கு இந்த 3 பாயிண்ட் டச் ஆகி ஒரு சர்க்கிள் இருக்குது. அதுக்கு ரேடியஸும் கொடுக்கல, டயாமீட்டரும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணனா 3 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 3 பாயிண்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட், என்னோட செகண்ட் பாயிண்ட் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். திரும்ப போய் 3 பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட 3 பாயிண்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட், இது என்னோடய செகண்ட் பாயிண்ட், இது என்னோடய தேர்ட் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த 3 டச் ஆகுமே எனக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிடுச்சுங்களா? ஸோ இது 3 பாயிண்ட் சர்க்கிள். ஓகேங்களா? இது எனக்கு 2 பாயிண்ட் சர்க்கிள். நமக்கு ரேடியஸும் டயாமீட்டரும் கொடுக்காதப்போ 2 லைனை மட்டும் டச் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 2 பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 லைனை டச் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 3 பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஆனால் எனக்கு சென்டர் பாயிண்டே கொடுக்கல. ஆனால் இந்த லைனுக்கும் நடுவில் ஒரு சர்க்கிள் இருக்குது ஓகேங்களா. ஆனால் அதுக்கு எனக்கு சென்டர் பாயிண்டே கொடுக்கல. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம்னா tan radius சூஸ் பண்ணிக்கிறேன். நான் tan radius எடுத்துக்கிறேன். tan பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட tan பாயிண்ட் எடுத்துகிட்டு என்னோட இங்கே ஒரு tan பாயிண்ட்டையும் இங்கே ஒரு tan பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு உங்களுக்கு ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்கும். எனக்கு ரேடியஸ் வந்து 1000 வேணும். ஸோ 1000 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் டச் ஆகாமல் ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிடுச்சுங்களா. ஸோ இது வந்து tan இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. சேம் டெலிட் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ரேடியஸ் பார்த்தாச்சு, டயாமீட்டர் பார்த்தாச்சு, 2 பாயிண்ட் பார்த்தாச்சு, 3 பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது tan ரேடியஸ் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு tan பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இந்த லைனோட tan பாயிண்ட், அப்புறம் இந்த லைனோட tan பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டையும் எனக்கு டச் பண்ணி எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும் ஓகேங்களா. ஸோ அந்த சர்க்கிள் ரீடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 1500 கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த 2 டச் ஆகிற சர்க்கிள் கிரியேட் ஆகிடுச்சுங்களா. உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் எங்கேயுமே கொடுக்கல, பட் ஆனால் 2 லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் tan ரேடியஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பட் ஆனால் எனக்கு ரீடிங்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஆனால் எனக்கு 3 பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி எனக்கு சர்க்கிள் இருக்குது. ஸோ அது எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேம் நான் ஒரு 3 பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். 3 லைன் ஓகேங்களா. லைன் 1, லைன் 2, லைன் 3 ஓகேங்களா. ஸோ இந்த 3 பாயிண்ட் டச் ஆகாமல் எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து எனக்கு ரேடியஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ரேடியஸ் கொடுத்து 2 பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி சர்க்கிள் இருந்தால் அங்கே நீங்கள் tan ரேடியஸ் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு இங்கே 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு ரேடியஸும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணலான்னா tan சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ tan கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட் tan பாயிண்ட், என்னோட செகண்ட் tan பாயிண்ட், என்னோட தேர்ட் tan பாயிண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் கிரியேட் ஆகிடுச்சுங்க அந்த 3 பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் tan ஓகேங்களா. இது வந்து எனக்கு tan ரேடியஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு 3 பாயிண்ட் சர்க்கிள், 3 பாயிண்ட் கிளிக் பண்ணி பண்ணுவேன். இது வந்து எனக்கு 2 பாயிண்ட் சர்க்கிள், ஏன்னா 2 பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி பண்ணுறேன் ஓகேங்களா. இது வந்து எனக்கு ரேடியஸ். ஸோ இது வந்து எனக்கு டயாமீட்டர் சர்க்கிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்க் பார்ப்போமா. ஸோ லைன் கமாண்ட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்கிட்ட ஒரு 3 பாயிண்ட் இருக்குங்க. இந்த 3 பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஆர்க்கு வேணும் ஓகேங்களா. ஆர்க்கு வச்சுருக்காங்க, பட் அது எப்படி ட்ரா பண்ண சொல்லி எனக்கு தெரியல. சேம் ஈஸி தான். நீங்கள் இந்த ஆர்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்க்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும் பார்த்தீங்களா. 3 பாயிண்ட்டு, ஸ்டார்ட் சென்டர் எண்டு, ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள், ஸ்டார்ட் சென்டர் லென்த்து, ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள், ஸ்டார்ட் எண்டு டைரக்ஷன், ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ், ஸ்டார்ட் சென்டர் ஸ்டார்ட் எண்ட் ஓகேங்களா. சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள், சென்டர் ஸ்டார்ட் லென்த் அண்ட் கண்டினியூ. ஸோ இந்த மூணும் சேம் தான் ஓகேங்களா. இங்கே வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து சென்டர் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா. சென்டர் ஸ்டார்ட் எண்ட், ஸ்டார்ட் சென்டர் எண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் எண்ட், இந்த ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி மட்டும் எனக்கு ஆர்க் இருக்குது. ஆனால் எனக்கு எவ்வளோ ரேடியஸ் எதுவுமே எனக்கு கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் 3 பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்னோடய பாயிண்ட் 1 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய பாயிண்ட் 2, அப்புறம் என்னோடய பாயிண்ட் 3 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட் டச் ஆகி எனக்கு ஆர்க் கிரியேட் ஆகிடுச்சுங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3 பாயிண்ட் டச் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆனால் எனக்கு ஆர்க்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி 3 பாயிண்ட் கொடுக்கல ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எதை சூஸ் பண்ணலான்னா ஸ்டார்ட் சென்டர் அண்ட் எண்ட் ஓகேங்களா. என்னோட ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என்னோட சென்டர் பாயிண்ட்டு, என்னோட எண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. இது எப்படி கிரியேட் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி எனக்கு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி கிரியேட் ஆகிட்டு ஓகேங்களா. ஸ்டார்ட் சென்டர் அண்ட் எண்டு ஓகேங்களா. ஆனால் எனக்கு வெளியே இருக்குது, எனக்கு உள்ளே வேணும்னா ஒன்றுமே இல்லை. நான் ஸ்டார்ட் சென்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் கீழே இருந்து பண்ணும்போது எனக்கு வெளியே வந்துச்சு ஓகேங்களா. இப்போ நான் மேலேருந்து பண்ணுறேன். ஸ்டார்ட் சென்டர் அண்ட் எண்டு. இப்போ எனக்கு உள்ளே வருதுங்களா. ஸோ கீழேருந்து பண்ணும்போது எனக்கு வெளியே வரும், மேலேருந்து பண்ணும்போது எனக்கு உள்ளே வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் எனக்கு வெளியே வேணால் நான் உள்ளே பண்ணிட்டேன் சொன்னால் நீங்கள் எண்டை மாற்றி பாருங்கள். நீங்கள் எண்டை மாற்றும் போது உங்களுக்கு அந்த சர்க்கிள் கிரியேட்டாக சைடு மாறும் ஓகேங்களா. இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் அண்ட் ஆங்கிள் ஓகேங்களா. இது எப்படி கிரியேட் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 0, 90, 180, 270 இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். நான் ஸ்டார்ட் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஆங்கிள் என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என்னோடய சென்டர் பாயிண்ட் ஓகேங்களா. கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வேணும்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் 90 கொடுத்தா எனக்கு இந்த 90 டிகிரி மட்டும் வரும். இப்போ வந்து எனக்கு 180 இருக்குது ஓகேங்களா. ஸோ 180 போது எனக்கு இந்த இடத்துல தான் வரும். 180 போது எனக்கு இந்த இடத்துல தான் வரும் ஓகேங்களா. ஸோ 180 கொடுக்கும் எனக்கு அந்த இடத்துல வருதுங்களா. இப்போ எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஜஸ்ட் நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா 90, 180 சாரி இது வந்து 270. இது 180 கிடையாது, இங்கே வந்து 270 ஓகேங்களா. 180 போது எனக்கு இந்த இடத்துல வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன், 90 கொடுக்க போகிறேன்.
ஸோ அந்த 90 கோஆர்டினேட்டுக்கு மட்டும் எனக்கு ஆர்க்கு கிரியேட் ஆகிருக்குங்களா? ஸோ இதுதான் ஆங்கிள் ஓகேங்களா. சேம் அதே இதை எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் சென்டர் அண்ட் ஆங்கிள் ஓகே. ஸ்டார்ட் சென்டர் அண்ட் ஆங்கிள் ஓகேங்களா. என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என்னோடய சென்டர் பாயிண்ட்டு, அப்புறம் எனக்கு ஆங்கிள் உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வேணும். இப்போ இந்த டைம் வந்து நான் 360 கொடுத்துக்கிறேன். 360 கொடுத்தா எனக்கு சர்க்கிளாகவே மாறிடும். வெயிட் சம் எரர். சேம் என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என்னோடய எண்ட் பாயிண்ட்டு, அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ டிகிரி வேணும்னு சொல்லி கேட்குது ஓகேங்களா. எனக்கு எவ்வளோ டிகிரி வேணும்னா எனக்கு நான் இப்போ 270 கொடுக்குறேன். நம்ம முக்கால் சர்க்கிள் எடுத்துக்கிறோம். 270 கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த 270 டிகிரி தகுந்த மாதிரி கிரைட்டேரியாஸில் 3 கோஆர்டினேட், எனக்கு 90 கோஆர்டினேட், 180 கோஆர்டினேட் அண்ட் 270 கோஆர்டினேட் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் அண்ட் லென்த் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் அண்ட் லென்த் ஓகேங்களா. என்னோட ஸ்டார்ட் பாயிண்ட், இப்போ என்னோட ஸ்டார்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன், என்னோட சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்குது ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி ஆர்க் கிரியேட் ஆகும். ஸோ நான் ஃபுல்லாக 1000 பண்ணிடுறேன். 1000 கொடுத்தா எனக்கு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா. ஸ்டார்டிங் டு எண்டு கம்ப்ளீட் ஆகிடும். பட் நான் அவ்வளோ கொடுக்க போகிறது கிடையாது. நான் 500 தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் 500 கொடுத்தேன். நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஃபுல்லே 1000னா இங்கே 500 இங்கே 500 தான் இருக்குது. பட் இந்த ஆர்க் இங்கே தான் உங்களுக்கு வந்துருக்கணும். ஆனால் உங்களுக்கு பாதி தான் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் எப்போவுமே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கால்குலேட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் எப்போயும் இப்படி கிளிக் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். எனக்கு 500 இருக்குன்னு ஒரு நிமிஷம் ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 500 இருக்குங்களா. நீங்கள் எப்போயுமே அலைன் லைனில் தான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா. ஆர்க்கை பொறுத்தவரைக்கு ஆர்க்கில் வந்து நீங்கள் லென்த்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்போயுமே அலைன் லைனில் தான் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது 500 இங்கே தான் இருக்கும். ஸோ ஓகே நீங்கள் கேட்குற கான்செப்ட் கரெக்டு தான். ஆனால் நான் ஸ்ட்ரைட் லைனாக பண்ணால் அலைன் லைன் ஓகேங்களா. ஆர்க் எப்போயுமே அலைன் லைன், ஆர்க் எப்போயுமே ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. அது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அது ஆர்க்கே கிடையாது, அது லைன் ஓகேங்களா. இப்போ எனக்கு 500 இருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் சேம் கிடையாது, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வரையும் போது பார்ப்போம் ஓகேங்களா. என்னோட ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என்னோடய எண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணும்னு சொல்லி கேட்குது. எனக்கு ஒரு 80 டிகிரி 90 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த 80 என்ன ஆங்கிள் கேட்டீங்கன்னா எனக்கு இங்கேருந்து இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 80 ஓகேங்களா. செக் பண்ணி பார்த்துருமா. நான் ஆங்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆர்க்கை கிளிக் பண்ணிட்டு ஸோ எனக்கு 80 இருக்குங்களா. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிற ஆங்கிள் ஓகேங்களா. பட் நீங்கள் இப்போ பார்க்குறது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ அது வந்து எனக்கு 80. ஸோ நான் 80 கொடுத்து எனக்கு 80 இருக்குங்களா. ஸோ இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்டு டைரக்ஷன். இது ஒன்றுமே இல்லை. இப்போது நீங்கள் இந்த ஆர்க்கும் எனக்கு ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்க்கு வந்து நீங்கள் எந்த டேரெக்ஷனாக உங்களுக்கு இந்த டேரெக்ஷன் வேணால் இந்த டேரெக்ஷன், இல்லை உங்களுக்கு இப்படி உங்களுக்கு இந்த டேரெக்ஷன் வேணால் இந்த டேரெக்ஷன், உங்களுக்கு இந்த டேரெக்ஷன் வேணால் இந்த டேரெக்ஷன், உங்களுக்கு எந்த டேரெக்ஷன் வேணுமோ அந்த டேரெக்ஷன் மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் என்டர் பண்ணால் போதும் ஓகேங்களா. நான் 143 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு மூவ் ஆகிடுச்சுங்களா. ஸோ நீங்கள் டேரெக்ஷன் வரும்போது நீங்கள் எந்த டேரெக்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் டேரெக்ஷன் ஆர்க். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம AutoCAD என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள், இந்த 3 தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் பார்ப்போம். நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என்னோட எண்ட் பாயிண்ட். ஸோ எனக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அந்த ரேடியஸ்க்கு அந்த மாதிரி கிரியேட் ஆகும். எனக்கு ரேடியஸ் வந்து 50 வேணும். 50 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். சாரி, ஒன் மோர் டைம் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என்னோடய எண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ண உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும்னு சொல்லி கேட்குது. எனக்கு ரேடியஸ் வந்து 80 வேணும். ஸோ 80 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். வாட் எனக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும்னா எனக்கு ஒரு 80 ஹையாக இருக்குது. சாரி, ஏன் 80 வர மாட்டேங்குது. 80 ரொம்ப சின்னது. நான் வந்த டயக்ராம் எல்லாமே நான் 1000 கிட்ட வந்து 1000ஓட 80 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்மளுக்கு கிரியேட் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து எவ்வளோ வேணும் சொன்னால் 500 வேணும். 500 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கிரியேட் ஆகிடுச்சிங்களா. ஏன் நம்மளுக்கு முன்னாடி கிரியேட் ஆகலைன்னா நீங்கள் 1000ஓட நீங்கள் 80 கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சின்னது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த ஆர்க் கிரியேட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே டிஸ்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அக்யூரேட்டாக டிஸ்டன்ஸ் கொடுக்க பாருங்கள். நீங்களா ஒரு டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ எதுவும் டவுட் இருக்குங்களா ஆர்க்கில்? எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ சேம் ஸ்டார்ட் எண்டு சென்டர் ஸ்டார்ட் எண்டு அதே மாதிரி எனக்கு ஸ்டார்ட் சென்டர் ரெண்டுமே எனக்கு சேம் தான். என்னோடய சென்டர் பாயிண்ட், ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்க் கிரியேட் ஆகிடுச்சுங்களா.
ஸோ இது வந்து சென்டர் ஸ்டார்ட் எண்டு ஓகேங்களா. அதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள் ஓகேங்களா. சேம் அதே தான். என்னோடய சென்டர் பாயிண்ட்டு, என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணும்னு சொல்லி கேட்குது. எனக்கு வந்து ஒரு 90 போதும். ஸோ 90 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த 90 டிகிரிக்கு மட்டும், அந்த 90 டிகிரிக்கு மட்டும் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சிங்களா ஆர்க்கு. ஸோ நான் 180 கொடுத்தா எனக்கு இங்கே வந்துடும் ஆர்க்கு. நான் 270 கொடுத்தா எனக்கு இங்கே வந்துடும். 360 கொடுத்தா எனக்கு இங்கே வந்துடும். ஒரு ஃபுல் சர்க்கிளாக கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா 360 தான் ஒரு சர்க்கிளோட ஃபுல் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. சாரி, ஃபுல் கோஆர்டினேட். இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். சேம் சென்டர் ஸ்டார்ட் லென்த் ஓகேங்களா. என்னோடய சென்டர் பாயிண்ட்டு, என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என்னோடய லென்த் ஓகேங்களா. எனக்கு எவ்வளோ லென்த் வேணும் நான் 1000 கொடுக்குற இந்த டைம். எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அங்கேயே ஃபுல் ஆகிடும் பாருங்கள். எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு 1000 ஓகேங்களா. நான் 500 கொடுக்கும்போது எனக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்துச்சு ஓகேங்களா. ஃபுல் டிஸ்டன்ஸ் நீங்கள் எப்போயுமே கால்குலேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஆர்க்கோட ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கண்டினியூ. ஸோ கண்டினியூனா ஒன்றும் இல்லை, நான் ஆர்க்கு எங்கே விட்டேன்னா எனக்கு அங்கே வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். எனக்கு நான் எங்கே விட்டேன்னா ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா. இப்போ நான் இங்கே விட்டுறேன். திரும்ப போய் நான் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணும்போது நான் ஆர்க்கு எங்கே விட்டேன்னு எனக்கு அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் லைன், சர்க்கிள், ஆர்க் கிரியேட் பண்ணுறது. எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.